லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சிங்கம், முதல்ல அதுக்கு நாம மூர்த்தியை பிடிக்கணும். அவனை பிடிச்சிட்டா எல்லாம் உண்மையே நமக்கு தெரிய வரும். ஏன் மித்ரமா, எப்பத்துல இருந்து வினய் சார் உங்ககிட்ட வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சாரு? நானும் அததானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அவரு ஒரே நாள்ல இப்படி மாறிடல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். மேடம், வாமா தீபா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன். மேடம், மித்ரா இருக்காளா? எங்க இருக்கா? அதானே? எப்படி மேடம்? பின்ன இந்த வீட்டுக்கு நீ வேற யார பார்க்க வர? மித்ராவை தேடி இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர ஒரே ஃப்ரெண்டு நீதான். மித்ரா எங்க இருக்கா மேடம்? மொட்டை மாடியில தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் பாரு. சரி மேடம், நான் போய் பார்க்கறேன். சரி. சிங்கம், என்ன மேடம், இங்க வந்து என்ன ராணுவ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஹாய்னா. ஹாய். அப்புறம் மித்ரா, என்ன விஷயம்? ரொம்ப சீரியஸா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றீங்க? எல்லாம் என்ன சுத்தி நடக்கிற விஷயத்த பத்தி தான் தீபா. திடீர்னு என்னென்னமோ நடந்து போச்சு. அதெல்லாம் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. எல்லா குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லிதானே ஆகணும். நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அத பத்தி தான் தீபா பேசிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் மித்ரா, நானும் அதான் நினைச்சேன். திடீர்னு நம்ம மேல சேத்த வாரி இறைச்சிட்டாங்க, அத நம்ம தொடச்சு தானே ஆகணும். சரி, என்ன செய்ய போற? என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிக்கதான் இந்த லிஸ்ட். மித்ரா, பிரச்சனைய வெளியே இருந்து கண்டுபிடிக்கிறத விட உன்கிட்ட இருந்து, வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்ட். அப்பதான் பிரச்சனை எங்க இருந்து தொடங்குச்சுன்னு உனக்கு தெரியும். அத வச்சு யாரெல்லாம் கேம் விளையாடுறாங்கன்னு நமக்கு புரியும். ஆமா மித்ரமா, இவங்க சொல்ற மாதிரி பிரச்சனை என்னன்னு வெளியில இருந்து அணுகிறத விட அத வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் எனக்கும் சரின்னு தோணுது. நல்லா நிதானமா யோசிச்சு பாரு மித்ரா. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரிஞ்சிரும். அதுவும் இல்லாம வினய் சார் இப்படி நடந்துக்கிற ஆளே இல்ல. அவரே இப்படி நடந்துக்கிறாருன்னா எதை வச்சு உன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மித்ரா. அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாம இங்க ஏதோ பிளான் போயிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடி. சரி, நான் பாத்துக்கிறேன். சாரி, கேட்க மறந்தே போயிட்டேன். நீ என்ன விஷயமா வந்த? அது பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் நம்ம ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் கேம்ப் போயிட்டு இருக்கு. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, அப்படியே என் ஃப்ரெண்ட பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, டாக்டர் தான் கால் பண்றாரு. நான் கிளம்புறேன்டி. ஏய், என்ன இப்படி வந்த உடனே கிளம்புற? லஞ்ச் டைம் டி, அதான் முடியறதுக்குள்ள நான் போயே ஆகணும். சரி, போயிட்டு வா. அண்ணா, போயிட்டு வரேனா? சரிம்மா. ஹலோ டாக்டர். வந்துட்டு இருக்கேன் டாக்டர். எனக்கும் வினய் சார் எதை வச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்களை சந்தேகப்படுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டா மத்த எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துரும்னு தோணுதுமா.
இது கன்சீவான டேட்டை பத்தி ரிப்போர்ட்டா? மாப்ளை. ஹாய் மித்ரா. நீங்களா மாமா? நீங்க தானா மாமண்ணா? வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? அம்மா வெளி ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, டக்குன்னு கதவை திறந்ததும் பயந்துட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, அடுத்த தடவை வரும்போது டக்குன்னு கதவை திறக்காம டொக்குன்னு கதவை திறக்கிறேன். மித்ரா, நீ இந்த ரூம்குள்ள எதுக்கு வந்தேன்னு சொல்லட்டா? வினி, அந்த ரூம்ல ஒன்று விட்டுட்டு இந்த ரூமுக்கு தனியா வந்துட்டதால உன்னால அங்க தனியா இருக்க முடியல. வினய் மேல அந்த அளவுக்கு லவ், அந்த லவ்ஸ்னால நீ இந்த ரூமுக்கு வந்திருக்க. ஆம் ரைட்? நீங்க வேற. இப்போ நான் இருக்கிற மனநிலைமைக்கு நீங்க பண்ற ஜோக்ஸுக்கு என்னால சிரிக்க கூட முடியல. நான் ஜோக்கே சொல்லியேம்மா. சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லியே. கேள்வியா? என்ன கேள்வி? இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என் ரூம்ல இருந்து மூட்டை கட்டிட்டு கிளம்பி வரும்போது என் திங்ஸையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டாரு. அதான் என்னோடதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். எது? உன் நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானாக்கும். சரி, அதோட என்ன தேடிட்டு இருக்க சொல்லு. உனக்காக நான் தேடி ஹெல்ப் பண்ணி தேடி எடுத்துருவேன்ல. அது இருக்கட்டும். நீங்க என்ன வெளியில போறேன்னு தானே சொன்னீங்க, திடீர்னு வந்துட்டீங்க? அது போற வழியில முட்டுச்சந்து இருந்ததா, எங்க முட்டிடுவோன்னு பயந்து திரும்ப வந்துட்டேன். சரி, நீ என்ன தேடிட்டு இருக்க சொல்லு. நானும் அதை உங்க கூட சேர்ந்து தேடுறேன். என்னம்மா? அது கிடைச்சிருச்சு மாமா. கிடைச்சிச்சா? என்ன கிடைச்சது? எப்ப கிடைச்சது? தோ. என்னது? மித்ரா, மித்ரா. இதோ வரேம்மா. அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். என்ன இப்படி ரூமே கலைஞ்சு கிடக்கு? மா மா, என்னடா? என்ன வினய், என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? மா இங்க பாருங்க. என்னாச்சு? என்னாச்சக்கா? ஏன் இப்படி ஓடி வந்த? ஏதாவது பிரச்சனையா? ஏமாப்ல ஒரு ரூம்குள்ள பெருச்சால ஏதாவது பூந்துச்சா? யோ இங்க பாரியா, இதெல்லாம் யாரையா கழிச்சு போட்டது? ஓ, இதுக்கு தான் இப்படி கத்திட்டு இருக்கானா? நாம் இப்போ இவங்ககிட்ட மித்ராதா இதெல்லாம் வந்து கழிச்சு போட்டான்னு சொன்னால் அவ்வளோதான். அவளை போய் உண்டு இல்லான்னு பண்ணிடுவான். நம்ம பேசாமல் இருந்துக்குவோம். நமக்கு எதுக்கு வம்பு? என்ன வினய், ரூமை இப்படி கழிச்சு போட்டு வச்சிருக்க? இன்னும் குழந்தையா நீ? எது? நான் கழிச்சனா? ஆமா, ஒரு ரூம் தானே. மா என் ரூம் தாம்மா, அதுக்கு நானே கலைப்பனா? அம்மா, யாரும்மா என் ரூமுக்கு வந்தது? அப்ப நீ இல்லையா? ஷோ, நான் கலைச்சிருந்தேன்னா உன்னையம்மா கூப்பிட போறேன். சரி சொல்லுங்க, நான் இல்லாத நேரத்தில் என் ரூமுக்கு யார் வந்தது? வினய், ஒருவேளை சிங்கம் வந்திருப்பானோ? மா, அவனெல்லாம் இந்த ரூம் பக்கம் வரக்கூடாது ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருக்கேன். அவன்லாம் வரமாட்டான். வேற யாரோ தான் வந்திருக்காங்க. யாருன்னு தான் தெரியல. யோ மாம்சு, நீ முழிக்கிறத பார்த்தா நீதான் அதை தப்பு பண்ணிருப்போல. நீதான் வந்தியா? ஐயோ மாப்பிள, நான் வரல மாப்பிள. நான் இந்த ரூமுக்கு வராதனால யார் கழிச்சாங்க எனக்கு தெரியல. ஏன்னா நான் இந்த ரூமுக்கு வரல. ஏய் யோ, சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்கா, மறைக்காம சொல்லியா? நீ வந்தியா வரலையா? ஐயோ மாப்பிள, நான் ஒரு முக்கியமான ஃபோன் பேசணும் உங்ககிட்ட, நான் அப்புறமா பேசுறேன். டேய், யோ சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபோன் பண்றேன் அதை பண்றேன். மாப்பிள முதல்ல சொல்லியா? அதான் சொல்றேனே, நானும் வரல, என் அக்காவும் வரலன்னா எங்க 2 பேர்த்த தவிர ஒரு ரூமுக்கு வேற யாரும் வந்திருப்பாங்க. ஒருவேளை உன் பொண்டாட்டி வந்திருப்பாளோ? மித்ராவா? நான் இல்லாதப்ப என் ரூமுக்கு வர அளவுக்கு அவளுக்கு தைரியம் ஆயிடுச்சா? வினய், வினய், ஷோ, வினய் நில்லுடா. வினய், ஏய் வினய், ஏய், ஏன் வினய்? என் ரூமுக்கு நீ வந்தியா? ஏன் வினய்? அப்புறம் இருமா. பேசிக்கலாம்டா. என்ன? என் ரூமுக்கு வந்தியா? இல்ல. பொய் பொய். மா பாருமா எப்படி பொய் சொல்றானு. இவள போய் ஒரு குடும்பமா நீங்களாம் நம்பிட்டு இருக்கீங்களா? அது சரி, பொய் சொல்ல உனக்கெல்லாம் கத்து கொடுக்கணுமா என்ன? டேய் ஏன்டா? யோ நீ சுமாரியா? ஏய் நீ சொல்லு, ஏன் ரூமுக்கு வந்த? ஆமா வந்தேன், அதுக்கு என்ன இப்போ? பாத்தியாமா? பாத்தியா மாம்சு, இப்பதானே வரலன்னு சொன்னா இப்ப வந்தேன்னு சொல்றா. நான் சொன்னேன்ல
இவ சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யுன்னு, ஃப்ராடு. பின்ன ரூமை காலி பண்றேன்னு ஏன் திங்ஸையும் சேர்த்து உங்க ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டீங்க? அதான் என்னோட பொருள் எல்லாம் எடுக்க வந்தேன். அதுக்காக பொய் சொல்றேன்ல அர்த்தம் இல்ல. கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. வார்த்தை அளந்து பேசு. டேய், அடிச்சு. டேய், இரியா. எதுக்குடா சும்மா கூட சொல்ல போட்டுருக்க? வாடா வாடா. அந்த ரூமுக்கு போனா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும்னு பார்த்தா அங்கேயும் எதுவும் கிடைக்கலையே. சிங்கம், அம்மா, என்னம்மா ஏதாவது வேணுங்களா? அங்க இருந்தே குரல் கொடுத்திருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன்ல. அதெல்லாம் இல்ல சிங்கம். இன்னைக்கு காரை சர்வீஸ் விடணும்னு டாக்டர் சொல்லிட்டு போனாருல, ஆ, அத போய் நீ என்னன்னு பாரு. நான் இன்னைக்கு சமைச்சுக்கிறேன். சரி சரிங்கம்மா. என்னக்கா களத்தில் இருக்கிட்டா நீ தான் எங்கள் எல்லாத்துக்கு எனக்கு சமைக்க போறியா? ஆமாண்டா. ஏன்? அப்போ நான் இன்னைக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இல்லை, நீ சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே. இதோ நிற்கிறார் பார்த்தியா, எல்லாத்தையும் மாமாவே சாப்பிட்ருவாரு. அப்புறம் நான் என்னத்தை சாப்பிட்றது? அதை ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். நம்புக்கா. அண்ணி, உங்கள் கையால் சமைச்சு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? அந்த தடி பையன் சிங்கமும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து சமைக்கிறேங்கிற பேரில் ஐயோ எதையோ செஞ்சு போட்டு என் நாக்கையே கொன்னுட்டாங்க. இன்னைக்கு உங்கள் சமையல ஒரு புடி பிடிச்சிட வேண்டிதான். நான் மட்டும் சமைச்சிட்டு இருந்தப்போ சாம்பாரா வைக்கிறேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து ஐஸ் வைக்கிறீங்களா? அக்கா, அன்னைக்கு சாம்பார் நிஜமாவே ரசம் மாதிரி தான் இருந்துச்சு, அதான் சொன்னேன். அடி, ஆமாம், வசந்திக்கா எங்க? அவ எங்கேயோ போயிருக்காடா. நான் ஒன்னும் கேட்கல. ஓ, அதான் மாமா வசந்திக்கா சமையலை பற்றி இவ்வளோ தைரியமாக குறை சொல்கிறாரோ? ஆ, ஹாய், சும்மா இருமாப்ல, சின்ன பிள்ளை மாதிரி கிண்டல் பண்ணிட்டு. நானே இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அக்கா, அந்த கத்தியத்தா நான் வெட்டி தரேன். இப்படி ஒட்டக்கூடாது தாக்கா. டேய், போடா. மாப்பிள்ள சமைக்க கொடுப்பான். மித்ரா, என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாமா, சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் வந்தேன். அக்கா, என்ன மித்ராவதை புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற? அது ஒண்ணு இல்லடா. அவ்வளோ தூரத்துல இருக்கிற ஊர்ல இருந்து கிளம்பி வந்து சென்னைக்கு வந்து போராடி தன்னந்தனியா எல்லா கஷ்டத்தையுமே அனுபவிச்சுட்டா. இப்ப நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாளே, பெரிய விஷயம் இல்லையா? ஆமா நீ, கண்டிப்பா இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எப்படி மித்ரா, எங்கிருந்தோ இங்கே வந்து எல்லாத்தையும் தனியாக நீங்கள் சமாளித்து எப்படி உனக்கு அவ்வளோ துணிச்சல் வந்தது? ம், அது எல்லாமே அந்தந்த நேரத்துல இருக்கிற சூழ்நிலையை பொறுத்துதான் மாமா. நான் கடந்து வந்த வழி எல்லாம் என் குடும்பத்தோட வலிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. எப்படியாச்சும் என் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற வைராகியம் தான் என்ன நடந்தாலும் இந்த ஊரை விட்டு போயிடக்கூடாது, நின்னு போராடணும்னு துணிச்சல் கொடுத்துச்சு. அதான் அந்த துணிச்சல் இருந்தனால தான் உன்னால் சமாளிக்க முடிஞ்சது. இதே வேற யாராவது இருந்தால் வந்த வழியில் எப்போ திரும்ப ஓடி போயிருப்பாங்க. யோசிச்சு பார்த்தா நான் சென்னைக்கு கிளம்பி வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த 1 வருஷம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. அட ஆமா மித்ரா. மித்ரா, இன்னைக்கு தேதியை பாரு, அக்டோபர் 20. இன்னையோட வினைக்கு ஆபரேஷன் முடிஞ்சு சரியா 4 மாசம் ஆகுது. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது. ஓ, அதுக்குள்ள 4 மாசம் ஆயிடுச்சா? அம்மா,
இன்னைக்கு என்ன தேதி சொன்னீங்க? அக்டோபர் 20. ஏன்? ஆ, இல்ல ஒண்ணும் இல்லம்மா. இந்த தேதியை வேற எங்கேயோ பார்த்திருக்கோமே. எங்க பார்த்தோம்? அம்மா ஒரு நிமிஷம் இப்ப வந்துடுறேன். என்ன இது? கன்சீவான டேட் 20th ஜூன்னு போட்டிருக்கு. இது வினைக்கு சர்ஜரி நடந்த டேட் ஆச்சே. இது இது எப்படி சாத்தியம்? அப்ப அப்ப வினய் இந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் என்ன சந்தேகப்படுறாரா? ஆனா ஆனா எப்படி எப்படி இது நடந்துச்சு? ஆண்டவா, என்ன நடக்குது? அப்ப இதனாலதான் என்ன சந்தேகப்படுறாரா? இந்த குழந்தை அவரோடது இல்லைன்னு நினைக்கிறாரா? இல்ல, என்னமோ தப்பு நடந்திருக்கு. இது இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ பிரச்சனை இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இத சும்மா விடக்கூடாது. வினய் இந்த ரிப்போர்ட்ஸை வச்சு எந்த அடிப்படையில என்ன சந்தேகப்படுறாருன்னு கேட்டே ஆகணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி வர முடியுமா? என்ன? இங்க வாங்க. ஏய், என்ன இப்போ உனக்கு என்ன வேணும்? என்னது இது? ஓ, இது எடுக்க தானே ரூம்குள்ள திட்டுத்தனமா வந்தியா? ஆமா, யாரை கேட்டு இதை எடுத்த? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. நான் கேட்டது இது என்ன? ஏன் என் ரூம்ல நீ தானே திருடிட்டு போன? அது இவ்வளவு நேரம் பிரிச்சு பார்க்காமல இருந்திருப்ப. உனக்கு தெரியாது அதுல என்ன இருக்குன்னு? தெரியுது, எல்லாம் தெளிவா தெரியுது. என் மேல உங்களுக்கு கடுகளவு கூட நம்பிக்கை இல்லைன்னு ரொம்ப நல்லா தெரியுது வினய்.